வணக்கம் தமிழ் மகளே. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டுமலை மாதா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுமலை மாதா கோவில். இது இந்த கோயில் வந்து ஃபுல்லாகவே வந்து கருங்கல்லால் கட்டியிருக்கிறாங்க. கருங்கல் ஃபுல்லாக கருங்கல்லே கட்டியிருப்பாங்க. நம்ம குமுளியிலேருந்து வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 25 கிலோமீட்டர் தான். குமுளியிலேருந்து பட்டுமலை வந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மாதா கோவில் அமைஞ்சிருக்கு. பட்டுமலை மாதா கோவில். இந்த கொடிக்கம்பம் வந்து 2016 தான் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னே சின்னதாக இப்போ கொடிமரம் இருந்ததாக சொன்னாங்க. 2016 தான் இந்த கொடிமரம் வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டும் நல்லா இருக்கும். கீழே வந்து சைடில் எல்லாம் எல்லாமே வந்து டீ எஸ்டேட் தான். எல்லாம் ஏவிடி கம்பெனியோடது தான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெபி கீழே இருக்கும். மொத்தம் படிக்கட்டு கீழே இருந்து வந்தீங்கன்னாக்கா 58 படிக்கட்டு வருது. ஆனால் அந்த 58 படிக்கட்டு நம்மளால் ஏற முடியல. இது கீழே இருந்து இப்படி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. செம்மையாக கட்டியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முழுக்க கருங்கல்லால் கட்டியிருக்காங்க. இது ஒரு புனித ஸ்தலமாகவும் அது இல்லாமல் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியும் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுலேயே வந்து செதுக்கியிருப்பாங்க. படங்கள்லாம் சிற்பங்கள் வந்து கல்லுலேயே வந்து மேலெல்லாம் இருக்கும். மேலே பாருங்க, அதான் கல்லுலேயே இது பண்ணது. இதில் உள்ளே வர கல் மட்டும்தான் ஜாயிண்ட்டுக்கு போட்டிருப்பாங்க. உள்ளே வரக்கூடிய கல்லுக்கு ஜாயிண்ட் போட்டிருப்பாங்க. இந்த வெளியில் வர இந்த ரவுண்டு கல்லுக்கு பாருங்கள், ஜாயிண்ட் வந்து மேலே தான் போட்டிருப்பாங்க. ஃபுல்லாக ஒரே லென்த்து ஒரே கல் தான். இன்னும் உள்ளே போனால் இன்னும் நிறைய இருக்குது. உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க அலோடு இல்லைன்னு போட்டிருக்காங்க. அதனால் உங்களுக்கு இங்கே வெளியில் இருக்கிறது மட்டும் காமிக்கிறேன் பாருங்க. இது வரைக்குமே ஃபுல்லாக ஒரே கல் கடைஞ்சி செஞ்சு வச்சுருக்காங்க. மேலே ஃபுல்லாக எல்லாமே கல் தான். 1997 தான் முழுமையாக கட்டி முடிச்சிருக்காங்க. எப்போ ஆரம்பித்தாங்கன்றது தெரியல. ஆனால் 1997 தான் ஃபுல்லாக வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னாக்கா இடத்த பாருங்கள். இங்கேருந்து இதை பார்க்குறதுக்கே நம்ம வரலாம். இயற்கையை ரசிக்கிறதுக்கு இந்த ஏரியாவுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்படியே எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. இடம் ஒரு அமைதியான இடமா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து கெபி இருக்குது.
இந்த கெபி போய் பார்க்கலாம். இதுதான் கெபி. கெபி வந்து கொஞ்சம் நல்ல மாடலாகவே கட்டியிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. கெபிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சிலுவு பாதை சொல்கிறதுக்கு சைட்லலாம் இருக்குது தனியாக. சுற்றி கெபியை சுற்றி வர மாதிரி போட்டிருக்காங்க. அதே போல் கெபி உள்ள பார்த்தீங்கன்னாக்கா உள்பக்கமாக ஏறி சைடில் ஏறி உள்பக்கமாக வந்து இன்னொன்று சைடில் இறங்குற மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காங்க. मैं आ रहा हूँ आपके पीछे क्या கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிலுவையும் மேலே வந்து மாதாப்பா சுரூபமாக இருக்குது. हाँ यहाँ से जय कीजिए वहाँ पे भगवान நல்ல ஒரு அருமையான இடமா இருக்கு. இந்த ஆலயத்திற்கு வெளிநாட்டவர்களும் வராங்க. கோயிலுடைய சைடு பக்கத்தை பாருங்க. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்கு வந்து மரத்தில் வந்து ஜெபமாலை வேண்டிட்டு ஜெபமாலை நிறைய கட்டுறாங்க. அவங்கவுங்க வேண்டிக்கிட்டு நிறையா வேண்டுதல் வச்சுக்கிட்டு ஜெபமாலைகள் பாருங்கள், எவ்வளோ ஜெபமாலைகள் பாருங்கள், விதவிதமான ஜெபமாலைகள். மரம் ஃபுல்லாக சுற்றி கட்டியிருக்காங்க. அவங்கவுங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய ஜாமான்லாம் கட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா பட்டுமலையில் மாதாவுடைய இந்த பூசைக்கான இது ஆராதனை இதெல்லாம் இதில் போட்டிருக்காங்க. ஆராதனை வந்து புதன்கிழமை சனிக்கிழமையில் 2:30 மணிக்கு, நவநாள் வந்து புதன் சனி ஞாயிறு அப்போல்லாம் வந்து 3:30க்கு, திருப்புலி வந்து திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த எல்லாம் வந்து 7 மணிக்கு, புதன் சனியில் வந்து 3:30க்கு, ஞாயிற்றுக்கிழமை வந்து 4 மணிக்கு வந்தாக்கா பூசை காணலாம். இது வந்து திருவிழா வந்து பார்த்திங்கனாக்கா செப்டம்பர் 8 நம்ம வேளாங்கண்ணி மாத திருவிழா அன்னைக்கு தான் இங்கேயும் வந்து திருவிழா. இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா 40 மணி நேரம் ஆராதனை உண்டாம். அது என்னைக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஏப்ரல் 28 முதல் மே 1 வரைக்கும் 40 மணி நேர ஆராதனை. வந்தீங்கன்னா தியானத்துக்கு வந்து கலந்துக்குங்க, நல்லதே நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தப்போ கிறிஸ்மஸ் முடிஞ்சு நியூ இயருக்கு முந்தின நாள் வந்திருக்கணும். இந்த சர்ச்சில் வந்து குடியில் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். நேச்சுரலாக இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க.
லேட்டஸ்ட்டாக கார் முதல் கொண்டு அந்த காலத்து ஆடுங்க மேய்க்கிறதுல முதல் கொண்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கட்டீங்களா. எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. குழந்தை இயேசுவின் சுருவத்தையும் பாருங்க, அதுவும் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சைடில் பாருங்கள், நல்லா அழகாக டிசைனிங் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் கருங்கல்லாலே கட்டியிருக்காங்கன்றது தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. வந்தால் ஒரு 1/2 நாள் இங்கே டைம் சரியாக போயிருங்க, அந்தளவுக்கு நல்லா பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நற்கருணை பேலயம். நம்ம நற்கருணை ஊரில் இருக்கோம். அமைதியாக வந்து தியானம் பண்ணுறதுக்கு எப்போ இருந்தாலும் தியானம் பண்ணக்கூடிய அளவுக்கு நற்கருணை இருக்குது. தியானம் பண்ணக்கூடிய இடம். வந்தீங்கன்னாக்கா கோயிலில் முடிஞ்ச வரைக்கும் வேண்டிட்டு மீதி அமைதியாக வந்து தியானம் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.